புதுச்சேரியில் இளைஞரை கொலை செய்ய வந்த கும்பலை காவலர் ஒருவர் தனி ஒருவராக போராடி காப்பாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீர தீர சூரராக செயல்பட்ட காவலர் தனது உயிரை பணயம் வைத்து மீட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சினிமா படத்தை வெஞ்சும் அளவிற்கு இரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் வந்த கும்பல் கொலைவரி தாக்குதல் நடத்திய பதைபதைக்க வைத்த காட்சிதான் இது. இதுதாண்டா போலீஸ் என்ற ரீதியில் காவலர் ஒருவர் கம்பு சுத்தி அடாவடி கும்பலை கதிகலங்க வைத்ததன் பின்னணி என்ன? புதுச்சேரியில் உழவர்கரை டைம்டன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபின். 22 வயதான இவர் கதிர்காமம் பாரதி வீதி பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். ரூபினுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், பாலமுருகன், பிரசன்னா, தனுஷ் ஆகியோர் சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்து வருகின்றனர். நண்பர்கள் அனைவரும் வழக்கம் போல் கடந்த சனிக்கிழமை அன்று ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்போது ரூபினுக்கும் சஞ்சய்க்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவருக்கும் இடையே பகை மூண்டுள்ளது. திங்கட்கிழமை இரவில் தனது கடையின் அருகே நண்பர்களுடன் ரூபின் நின்று கொண்டிருந்தார். அங்கு தனது நண்பர்களுடன் வந்த சஞ்சய் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரூபினை தாக்கி உள்ளார். 5 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் தொடுத்த போது அவ்வழியாக முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் மனோஜ் வந்துள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவலர் அந்த கும்பலிடமிருந்து கத்தியை பறிக்க போராடி உள்ளார். தனியாளாக போராடிய காவலரையும் கொலைவெறி கும்பல் தாக்கி உள்ளது. இருந்தபோதும் மன உறுதியுடன் மல்லு கட்டிய காவலர் அந்த கும்பலிடமிருந்து ரூபினை காப்பாற்றினார். பின்னர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் குறித்து தன்வந்தி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சஞ்சய், அஸ்வின், பாலமுருகன், பிரசன்னா மற்றும் தனுஷ் ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது போதையில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் ஒருவரை நண்பர்களை கொலை செய்ய முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.